சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல வந்துட்டு பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு நீங்க பக்தர்கள் அங்கிருந்து திருப்பி நீங்க வரலாம். பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 105 பஸ் ஏறி அதே மாதிரி இப்ப வந்து பஸ் விட்டுருக்காங்க நம்ம கோயிலுக்குன்னு சொல்லிட்டு மினி பஸ் விட்டுருக்காங்க. அந்த மினி பஸ்லயே வரலாம். அப்படி தெரியாதவங்க ஆட்டோ ஏறி வீராணத்துல இருந்து கூட இங்க அப்படி ரீச் ஆகி வரலாம். இங்க கத்தாலப்பாடி கிராமம் வளையக்குளம் ஸ்டாப் இங்க இருந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ் நடந்து வர தூரம் தான். நீங்க தாராளமா வரலாம். ஏன்னா நம்பிக்கை வைக்கிறதோட கருவறையில் இருக்கிற அம்மனை நம்பிக்கை வைக்க அவதான் உங்களை காப்பாத்துவோம். என்ன பேரு? முருகானந்தம். இந்து தான் வெளிநாட்டுல போய் முஸ்லீம் ஜனமா மாறிட்டேன். முஸ்லிம் ஜனத்துக்கு ஆசைப்பட்டு முஸ்லிம் ஜனமா மாறிட்டேன். அப்ப இந்து, அம்மா இந்து, கணவர் இருந்து, குழந்தையும் இந்து. எனக்கு எப்படி தெரியும்? நல்ல வழியில இருக்கிறியா? நல்ல வழியில போறியா? நல்ல முறையா இருக்கிறியா? அவன் என்ன பண்றான்? அவனையும் அந்த பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு இருக்கிறான். குடிப்பானான்னு கேளு. கஞ்சா குடிப்பானான்னு கேளு. ஒரு நாள் கூட குடிக்கலையா? வீட்டுக்கு சரியா வர்றதில்ல. வெளியே போய் படுத்துக்கிறது, சம்பாதிக்கிறது, நாசம் செய்யறது, குடிக்கிறது, நண்பர்களோட சேர்ந்து சுத்துறது, வீண் பிரச்சனை பண்றது. அம்மாவுக்கு மரியாதை இல்ல, அப்பனுக்கு மரியாதை இல்ல, ஊரே ஒதுக்கி வச்சு அசிங்கப்படுது. இந்த மாதிரி பையன் இப்படி பண்றான், இந்த மாதிரி பையன் இப்படி செய்யறான், இந்த பையன் இருக்கிறது ஒண்ணு இல்லாத போகிறது ஒண்ணு. கூட்டு கலவாணிகளோட உறவு, கூட்டு கலவாணிகளோட நட்பு, குடிகார பயலோட உறவு. எவன்டா பொண்ணு தருவா, எவன்டா கல்யாணம் பண்ணிக்குவா, பெத்தவ பேச்சு கேட்கறது இல்ல. அதை மீறி பெத்தவ கேட்டா நீ என்ன சொல்ற? நான் அப்படிதான் பண்ணுவேன், அப்படிதான் செய்வேன், அததான் பண்ணுவேன். உன்னால முடிஞ்சதை பாரு, என்னால முடிஞ்சதை நான் பாத்துக்கிறேன். உன்னை என்ன பண்றேன் பாரு, உன்னை என்ன செய்யறேன் பாரு. உன்னை வெட்டுட்டா குத்துட்டா, வீதியில விட்டுட்டா, பிரச்சனை பண்ணிட்டா, இடைஞ்சல் உருவாக்கிட்டா, ஒவ்வொரு பொழுதும் தொந்தரவா நடக்குதடா, துன்பம் ஆகுதடா. மாலைக்கு மாலை மாத்து மாலை இல்லடப்பா, நீ செய்த கர்மா இப்ப ஒண்ணு சுத்துதடா. எந்த பொண்ணு தவறு தப்பு பண்ணனியோ அந்த பொண்ணு இன்னைக்கு அந்த கணவனுக்கு தெரிஞ்சு அந்த வாழ்க்கையை இழந்து கோயில் கோயிலா கும்பிட்டு இருக்கிறாடப்பா. அவ ஏற்கனவே திருமணமானு தெரியும், எதுக்கு போய் பேசுனேன்? ஒரு பொண்ணை வாழ்க்கையை ஏன் கெடுத்த? அவளாவது நல்லா வாழட்டும். ஒரு பொண்ணு காதலிக்கிறோமா, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்களா, ரோட்ல பார்த்தோமா, நம்ம அந்த மாதிரி பண்ணக்கூடாது, அந்த மாதிரி பேசக்கூடாது. ஏதோ புரசலோட இருக்கிறா, நம்மளுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, நம்ம இப்படி இருந்துக்கலாம் நினைக்கணும். அதை விட்டுட்டு அவகிட்ட பேசுறது, இவகிட்ட பேசுறது, இன்னொருத்திக்கிட்ட பேசுறது, இது என்னடா பொழப்பு, இது என்னடா வழக்கு? நீ எங்க போய் நல்லா இருப்ப? எப்படி முன்னேறும்? எப்படி காரியம் ஆகும்? முன்னோர் வாழ்க்கையை கெடுத்த உனக்கு அந்த நிலைமை வந்துருச்சு. அளவோட வச்சுக்கணும், அளவோட நடந்துக்கணும். நீ என்னடி சொல்றது, நான் என்னடி கேட்கறது? நான் அப்படிதான் பண்ணுவேன், அப்படிதான் செய்வேன். எவ்வளவு வந்தாலும் உன் கைக்கு பத்தாது, எவ்வளவு காசு இருந்தாலும் கணக்கு எடுக்க முடியாது. சிக்கலாயிருவேன், தடைஞ்சு போய் நின்றுவேன். உன்னோட இடத்துல பல கொடுமையை பார்த்துட்டேன். உன் இடத்துக்கு போய் பார்த்தேன், ஆடாத ஆட்டம் இல்ல, பாடாத பாட்டல்ல. வண்டி உடைக்குவோம், பஸ்ஸ உடைக்குவோம், கண்ணாடி உடைக்குவோம். உலகார பசங்க சுத்தி திரியிறான். ஏரி ஓரம், மூங்கில் ஓரம், முள்ளு செடி ஓரம் நான் குடிச்சுக்கிட்டு கறி வறுத்து சாப்பிட்டுக்கிட்டு அங்கேயே குடியாவும் அங்கேயும் குடிச்சிடுமாவும். காசு இருந்தா வேற பெண்ணோட தப்பான பழக்கத்துல ஒருத்தி கிடைச்சா போதும், 5 பேர் சேர்ந்து அந்த பொண்ணை வாழ்க்கைக்கு எடுத்தாங்க. இன்னைக்கு அந்த இடத்துல உன்னை திருடன்னு முத்திர குத்திட்டாங்க. எங்க போனாலும் உன்னை திருட, உன்னை போட்டா புடி, உன்னை போலீஸ் ஸ்டேஷன்ல வையே, உன்னை பிரச்சனை கொடு, இப்படி எல்லாம் பண்றான்னு அந்த திருச்சி மாவட்டம், அந்த ஊரு செயின் காரி துப்புற அளவுக்கு அந்த இடத்துல நடக்குதாடா. இது உண்மையா பையன் கேட்டுக்குங்கடா. ஸ்டேஷனு கோர்ட்டு வழக்குக்கு போனானா? எதுக்கு போனா ஸ்டேஷனுக்கு? என்ன திருந்தான்னு கேளுங்க. யார் வேணாலும் கேட்கலாம், கேளுங்க.
என்னங்கன்னு கேளு. என்ன திருடுனீங்க? நான் எதுவும் தெரியல. அவங்க திருடுனீங்க, என்ன திருடுனாங்க? பைக் திருடி போயிருக்காங்க. பைக் திருடுனாங்க அன்னைக்கு. அது மட்டுமா? அது மட்டுமா? அது மட்டுமா? நகை திருடி இருக்கிறாங்க, ஊடேறி குதிச்சு இருக்கிறாங்க, தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணி இருக்கிறாங்க. ரோட்ல வண்டி நிறுத்திருந்தா சார் அந்த வண்டியை பூட்டை உடைக்கிறது, வண்டியை எடுத்துக்கிட்டு போறது, குறைஞ்ச விலைக்கு வித்து போறது, அதை வச்சு குடிக்கிறது. அடிச்சா இவ அடிக்கிறா, இவ திட்டுறா, இவ சண்டை பிடிக்கிறாங்கிறது. இப்படி திருட்டு பிள்ளைங்களை கஷ்டப்பட்டு பைக் வாங்குறாங்க, கஷ்டப்பட்டு இன்னைக்கு எவ்வளவோ நகை சேர்த்துறாங்க. இவனுங்க போதைக்கு பெண்களோட கழுத்துல இருக்கிற தாலி செயின் எல்லாம் அதெல்லாம் இவனுக்கு கேக்குதா? இவனுங்க நண்பர்கள் இப்ப கூட பேசாம இருக்கிறானா? இப்ப கூட பேசாம இருக்கிறானா? இப்ப கூட பேசாம இருக்கிறானா? இப்ப கூட பழகாம இருக்கிறானா? நண்பர்களோட போட்டா போடுறாங்களே, இவன் போட்டா முன்ன போட்டு பிடிச்சு வச்சுக்கிறாங்க. கேட்டுக்கா, பிடிச்சு வச்சுக்கிறாங்கப்பா. எங்க பிடிச்சு வச்சுக்கிறாங்கன்னு கேளு. பிடிச்சு வச்சுக்கிறாங்கப்பா, போலீஸ் ஸ்டேஷன்ல போட்டா. சரிப்பா, என்னன்னு பிடிச்சு வச்சுக்கிறாங்க? பிடிச்சு வச்சுக்கிறாங்க திருடர்கள்னா. பஸ்ஸுக்கு போறவங்கள தொந்தரவு பண்றது. நீ அந்த வேலையை பார்த்திருக்கடா பையில. அவங்கள மிரட்டுறது, இவன் முன்ன போவான், வழி தெரியாத வரவங்களை சட்டையை பிடிச்சு மிரட்டுறது, கத்தி எடுத்து குத்த போறேன்னு மிரட்டுறது, விசில் அடிப்பானுங்க. ஒரு சிக்னல் அவனுக்குள்ள இருக்குது. அந்த சிக்னல் என்ன சிக்னல் கேளுங்கடா. விசில் அடிப்பாங்க. அதான் எப்படி அடிச்சு காமி, அடிச்சு காமி, அடிச்சு காமி. விசில் அடி தெரியாதா? கேட்கதான் தெரியுமா? அப்படி விசில் அடிச்சோன்னா என்ன நடக்குதுங்க? விசில் அடிச்சோன்னா ஒரு தடவை செஞ்சா தெரியாம போனன்னு சொல்லலாம். தொடர்ந்து அந்த தப்பா செஞ்சிட்டு இருக்கிறத உனக்கு என்ன புடுங்குற வேலை? இப்ப அவங்களோட போறது. டேய் வாயமுறா, போட்டா பிடிச்சி உன்னை மிரட்டி காவலாளி கூட்டம் மிரட்டினதுக்கு அப்புறம் நீ போறதில்ல. அவன் யாரு? உன் வீட்டுல இருந்து பொருள் பணம் ஒத்துக்குவியா? உன் வீட்டுல இருந்து நகை பணம் ஒத்துக்குவியா? உன் வீட்டு வண்டி பணம் ஒத்துக்குவியா? அது எப்படி ஊரார் சொத்து, மக்கள் சொத்து மட்டும் பணம் ஒத்துக்குவாங்களா? ஏன்னா தப்புதாமா. டேய் விசில் அடிச்சா எத்தனை பேர் வருவாங்க? 4 பேர் வருவாங்க. 4 பேர். இதுவரையும் நான் திருடுனே கிடையாது. கூட போய் நிப்ப. அவங்க திருடி வருவாங்களா எனக்கு தெரியாது. அவங்களோட எப்பவும் ஒன்னா சேர்ந்து சுத்துவேன். எனக்கு பொய் பேசுனா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. தப்பு செஞ்சுட்டேன் அம்மா, நான் காப்பாத்தி கொடுமான்னு கேட்கணும். இல்லைன்னா அம்மா நான் அவங்களோட சேர்ந்துட்டேன், நான் பழகிட்டேன், அவனுங்க எனக்கு துணைக்கு கூட்டிட்டு போனானுங்க, நாளோட 5 நான் போனேன்னு சொல்லலாம். நான் பொய் சொல்லலாம், நீங்க பொய் சொல்லலாம், தெய்வம் கூட பொய் சொல்லலாம், காவலாளி பொய் சொல்ல மாட்டாங்க. இவன் போட்டா பிடிச்சி போற அளவுக்கு இவன் பண்றதுக்கு காரணம் என்ன? ஒரு தடவை செஞ்சா தெரியாம பண்ணலான்னு சொல்லலாம். தொடர்ந்து பஸ் ஸ்டாப்ல இதை பண்ணனா அது என்னன்னு சொல்லலாம். இப்ப பேசுறான் என்கிட்ட. போடுறா தோப்புக்காரனும் இந்த மாதிரி போடுறான். நல்லா மத்த இடமா நீங்க இதெல்லாம் கிடையாது. தப்புனா தப்பு தான், தவறுனா தவறு தான். யார் செஞ்சா என்ன? போடுறா தோப்புக்காரனும். திருட்டு பயிலுக்கு யாராவது பொண்ணு தருவாங்களா? இப்ப பேச பதில் என்கிட்ட. அப்புறம் எந்த தைரியத்துல வந்து கேக்குறேன்? அவனை நீங்க திருத்தணும்மா, அதுல இந்த வழியிலேயே போகக்கூடாதுமா. நம்பிக்கையில தான்மா நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். 3 மாதம் டைம் தரேன். ஒழுக்கமா நல்ல பையனா திருந்தி புத்தி மாறி வந்தா சரி பண்ணி வாழ்க்கை எடுத்துறேன். திருப்பியும் பழைய குருடி கதவு துறடின்னு அவங்களோட போய் சேர்ந்துக்கிட்டு ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு இருந்தா இத்தோட முடிச்சுக்க வேண்டியது. நீ கூப்பிட்டு வரணும். என்ன கேட்டா போனா, என்ன கேட்டா திரும்பினா எனக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. நான் வழிதான் சொல்லுவேன், நீ தான் புத்தியா பழச்சுக்கணும். போடாம தடுக்கிறதுக்கு இங்கன்னு ஜீ பூம்பா யாரும் பண்ணல. இந்த அளவுக்கு யாராவது வாக்கு சொன்னா நீங்க அங்க கூட போய் பாத்துக்குங்க. 3 மாசம் அடைக்கு இருந்து சொல்ல அம்மாக்கு இதே மாதிரி கண்ணு காமிச்சு கொடுத்தா வாழ்க்கை அமைச்சு தரும். 3 மாசத்துக்குள்ள திருந்தி புத்தியா இருந்து குடும்பத்துல சேர்ந்து அதை திருச்சி விட்டு வெளியே வந்துடணும். அங்க இருக்க கூடாது. இதுக்கு மேல வேற ஊரு போய் பொழைச்சு ஒரு இல்லாதல கட்டி கூட வாழலாம். ஆனா திருடிதான் வாழ்கிற அவசியம் இல்ல. ஒரா தோப்புக்காரன் கண்ணில சபையில கொளுத்துறா கல்புரத்த 18ஆம் படி கருப்பு கிட்ட கொளுத்தப்பட்டாருன்னு பாரு, சத்தத்தை பாரு, ஒரு வண்டி போடு. நீ எங்கெங்க சாமி கேட்க போயிருக்கிற? நிறைய இடத்துக்கு போயிருக்கோம். அவங்களாம் எப்படி சாமி சொன்னாங்க? எல்லாருமே நீங்க சொல்ற மாதிரி சொன்னாங்க. நான் இப்படி கூப்பிட்டு சொல்ற மாதிரி சொன்னாங்களா? எப்படி சொன்னாங்க? இந்த மாதிரி இருந்துக்கோ, நீ சேர இடம் சரியில்லைன்னு போயிட்டாங்க. நீ சொல்லுவியா போய்? அவங்க சொல்லுவாங்களா? அவங்க தான். நான் கேட்கறது உனக்குன்னு அர்த்தம் புரியல. இந்த மாதிரி திரு இருக்கிறேன், இந்த மாதிரி பண்றேன், இந்த மாதிரி தப்பு சொன்னதில்லை. இந்த இடத்துல நான் கூப்பிட்டு சொல்றேன்னா
இனிமே ஒழுங்கா இருந்துக்கிறேம்மா. மற்ற இடத்துல இப்படி நடக்குமா? நடக்குங்க. இந்த இடத்துல தெய்வம் இருக்கிறது உண்மையா இருந்தா நீ இனிமேல் நீ தப்பே செய்ய மாட்டேன், திருட மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கூறான். சத்தியமா இனிமே திட்ட மாட்டேங்க. வரா சத்தியம் பண்ணிட்டு தப்பு செஞ்சா நீ நிரந்தரமா கோர்த்து விட்டு ஸ்டேஷனுக்கு போயிட்டு நீ வெளியே வர மாட்டேன். சத்தியம் பண்ணி கொடு. ஸ்டேஷன்ல கம்பி என்ன போற பண்ணி கொடு. பண்ணிடா. இனிமே இந்த இது மாதிரி எந்த இதுவுமே நான் போக மாட்டேம்மா. அறா சத்தியத்தை காலந்து மனுப்பி கேள்றான்.